Hi guys, welcome to our YouTube channel. இப்போ நம்ம பேக் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் அது எப்படி குக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 breast பீசஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பீட்சா சீசனிங், பார்ஸ்லே கொஞ்சம், பெப்பர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக், ஆலிவ் ஆயில், லெமன், அதுக்கப்புறம் இந்த சில்லி இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். அது இல்லைன்னா ஆயிஸ்டர் சாஸ். ஸோ இந்த பார்ஸ்லே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சில்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கிறோம். அது மேலே பெப்பர் போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு வந்துட்டு தூவிக்கிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தனியாக ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரேகானோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்தளவு பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர் சாஸ் வந்துட்டு அது மேலே நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு லெமன் புழிஞ்சு கொடுத்துட்றோம். உங்களுக்கு 2 வேணும்னா நீங்கள் 2 லெமன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போது அந்த பிரெஸ்ட் பீஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே நம்ம தனியாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கூட ஆயிஸ்டர் சாஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஏன் இந்த ஆயிஸ்டர் சாஸ் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோன்னா, இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். இதை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஆயில் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். இதை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி அந்த பிரெஸ்ட் பீஸ்க்குள்ளே எல்லாமே மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 250 கிராம் பேபி பொட்டேட்டோ, அப்புறம் கொடை மிளகா, அது உங்களுக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக அதை வந்துட்டு வேக வச்சுருங்க லைட்டாக. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுங்கள், அதில் லெமன் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு, அதில் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, இல்லை உங்களுக்கு இதுலேயுமே வேறு ஏதாவது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி அந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த உருளைக்கிழங்கு, அதே மாதிரி கேப்சிகம் எல்லாமே இருக்குல்ல, அதை நம்ம வரிசையாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எகெயின் நீங்கள் சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இதை உருளைக்கிழங்கையும் கேப்சிகமையும் பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோவேவனில் டைமிங் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம மிச்சம் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ இது மேலே நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். பார்ஸ்லே எக்ஸ்ட்ரா போடணுன்னா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக்கிங்க்கு உள்ளே வைக்கிறோம். நம்ம வந்துட்டு டாப் மோஸ்ட் சைடு வந்துட்டு 15 மினிட்ஸ் 190 டிகிரியில் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். திருப்பி பாட்டம் சைடு வச்சுட்டு அந்த பொட்டேட்டோஸ்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது வந்து 25 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே போர்ஷன் 15, கீழே போர்ஷன் வந்துட்டு 25 மினிட்ஸ் 190 டிகிரியில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டி யம்மியான பேக் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். ரொம்ப ஹெல்தி ஒன். எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.